கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, வணக்கம். தற்போது முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்வதற்காக நெம்மேலி சென்றிருக்கிறார். அங்கு என்ன விவரம் என்பதை கொடுங்கள். அருகே நெம்மேலியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது அதிகாரிகளுடன் இ வெஹிக்கிள் மூலமாக நேரடியாக உள்ளே ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது நேரடியாக பார்வையிட்டு வருகிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தின் தற்போதைய செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் விரிவாக்க பணிகளின் முன்னேற்றங்கள் எந்த அளவு நடைபெற்று வருகிறது என்பதை தற்பொழுது இ வெஹிக்கிள் முகம் சுத்தி பார்த்து அதிகாரிடம் முழுமையான விவரங்களை அவர் கேட்டறிந்து வருகிறார். நெம்மேலியை பொறுத்தளவு இங்கு 110-150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மூலம் நாளொன்றுக்கு சுமார் 1230 மில்லியன் லிட்டர் குடிநீர் அளவுக்கு இங்கிருந்து சென்னைக்கு குடிநீர் அனுப்பப்பட்டு வருகிறது. முதல் அலகை பொறுத்தளவு 110 மில்லியன் லிட்டர் திறனுடன் 2013 இருந்து ஒட்டுமொத்தமாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. மேலும் 1516 கோடி மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் எம்எல்டி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இரண்டாம் அலகு என்பது பிப்ரவரி மாதம் 2024 பயன்பாட்டுக்கு முழுமையாக திறக்கப்பட்டிருக்கிறது. அது அடுத்த கட்டமாக 400 மில்லியன் லிட்டர் திறனுடன் அந்த மூன்றாவது அலகு செயல்பாடுகள், அதாவது அதற்கான பணிகள் என்பது அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தென் சென்னையின் குறிப்பாக வேளச்சேரியாக இருக்கட்டும், சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பல்லாவரம், ஆலந்தூர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வழித்தட பகுதியில் வசிக்கும் கிட்டத்தட்ட 9 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலான மக்கள் பயனடைகிறார்கள். கடல்நீரில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் மாசுக்களை நீக்க நவீன தலைமுறை சீ வாட்டர் ரிசர்வ் ஆஸ்மாசிஸ் தொழில்நுட்பம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட நீர் நன்னீராக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு செயல்படக்கூடிய நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 2 அலகுகளின் திறனை மேலும் அதிகப்படுத்தலாம். அதாவது அந்த குடிநீர் பயன்பாட்டை கூடுதலாக அனுமதிக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், மூன்றாவது அலகு 400 மில்லியன் லிட்டர் அந்த அளவுக்கான அந்த தண்ணீருடைய அந்த செயல்பாடு, கட்டுமான பணிகள் உள்ளிட்டவைகள் எப்பொழுது விரைவில் முடிவுச்சு அது பொதுமக்களின் செயல்பாட்டுக்கு வரும் என்பதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முழுமையாக இந்த ஆய்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக என்னென்ன விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார், அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட பணிகளுக்கு அரசு சார்பில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது முழுமையாக தெரிய வரும். திவ்யா, இந்த விரிவாக்க பணிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? இதன் மூலமாக என்னென்ன பலன்கள் வரக்கூடிய நாட்களில் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? மிக முக்கியமாக சென்னையின், அதாவது தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வரைதான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் பொருட்டு என்பது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் முதல் அலகு என்பது செயல்பாட்டுக்கு வந்தது. தொடர்ச்சியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டாவது அலகை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். தற்பொழுது மூன்றாவது அலகு என்பது முழுமையாக கட்டுமான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தென் சென்னை பகுதி மக்களுக்கான அந்த முழுமையான அந்த குடிநீர் விநியோகம் இதன் மூலமா தான் நாள் ஒன்றுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1230 மில்லியன் லிட்டர் குடிநீர் என்பது கடல் நீரை முழுமையாக இங்கு இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு நன்னீராக்கப்பட்டு பொதுமக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்த மூன்றாவது அலகு முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் கூடுதலாக அது இரட்டிப்பாக்கப்படும். கிட்டத்தட்ட 2460 மில்லியன் குடிநீராக அது உயர்த்தப்பட்டு சென்னை மக்களின் குடிநீர், அதாவது சென்னையை பொறுத்தளவு ஒரு நாள் 2 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மட்டுமல்ல, சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூடுதலாக, அதாவது தேவைப்படும் அந்த நீரின் அளவு என்பது அதிகரிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, இந்த ஆய்வின் போது முதலமைச்சருடன் யார் யார் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை சொல்ல முடியுமா? முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான குழுவினர் தான் இதனை நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர், அதே போன்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இதில் இந்த ஆய்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு மத்திய அமைச்சர் நேரடியாக இந்த அலகு செயல்பாடு பணிகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டார். அதனை தொடர்ச்சியாக தற்பொழுது முதலமைச்சர் நேரடியாக இன்றைய தினம் இந்த ஆய்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தளவு மக்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று இந்த குடிநீர். இந்த குடிநீர் பிரச்சனை எதிர்காலத்தில் வரக்கூடாது. தொடர்ச்சியாக மழைப்பொழிவின் அளவு என்பது தற்பொழுது வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் செயல்பாடுகள் என்பது முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் பொதுமக்களுடைய தேவை என்பது முழுமையாக பூர்த்தி செய்யப்படும். அதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தான் இன்றைய ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திவ்யா, முதலமைச்சர் நெம்மேலியில் ஆய்வு செய்து வருகிறார். அது குறித்து விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.